Hi friends, welcome to bujjima tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மிஷின் வந்து தைக்கிறப்போ மூவ் ஆயிட்டே இருந்துச்சு அப்படினா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டே வராது. சரிங்களா? சோ வந்து எனக்கு வந்து பாருங்க ஈஸியா வந்து மூவ் ஆகுது. இதுக்கு வந்து என்ன இதுனா நான் வந்து மிஷினுக்கு கீழ வந்து ஒரு கிளாத் வந்து வச்சிருந்தேன். அது வந்து கொஞ்சம் சரியில்லைன்றதுனால நான் எடுத்து போட்டுட்டேன். இப்படி இருக்கிறனால இங்கே பாருங்கள் தர வரைக்கும் எவ்வளோ வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு தெரியுதான்னு தெரில. இது வந்து நான் எப்படி இப்போ ரீயூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு சின்ன பிள்ளைங்க டஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து 4 கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து உங்கள் மிஷினோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குட்டி டஸ்டர் மாதிரி நான் மேக் பண்ண போகிறேன். அதுவுமே நமக்கு வேஸ்ட்டு கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை வந்து நான் யூஸ் பண்ணி தான் அதை வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம வந்து நமக்கு யூஸ் ஆனதாக மாற்றிக்கலாம். எப்போவுமே தூக்கி போடுறத வச்சுக்காதீங்க. நம்ம பில்லோ அந்த மாதிரி நிறையா வந்து ஃபேப்ரிக்கில் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணுறது போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த கிளாத்தை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மொத்தமாக ஒரே நாளில் உட்காந்து கட் பண்ணாதீங்க. அப்பப்போ நீங்கள் ஒன்று ஸ்டிச் பண்ணி போடுறீங்களா, அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் என் மிஷினுக்கு தேவையான அளவில் நான் வந்து இப்போ வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு இதை வந்து சுற்றி தையல் போட்டு கிளாத் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து சுற்றி தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வரப்போகிறேன். இந்த கார்னர்லேயும் இந்த கார்னரையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சரிங்க? இந்த சைஸில் இருந்தாவே போதும். ஓகேவா? இப்போது இதே மாதிரி இது எல்லாத்தையும் தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவு வந்து நமக்கு இருந்தாவே போதும். என்னுடைய மிஷினுக்கு தகுந்தாப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் மிஷினுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. எடுக்கிறது வந்து காட்டன் ஃபேப்ரிக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நவலாது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி லைனிங் கிளாத்து நீங்கள் சாரியில் இருக்கிற மாதிரிலாம் தைச்சிங்க அப்படின்னா நவுல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து சாரியில் இருக்கிற மாதிரிலாம் தைக்காதீங்க. இப்போ இதில் வந்து நான் துணி வந்து ஃபில் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து கிளாத்தை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கா, இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். சேம். இப்போ இதை நல்லா இப்படி அமுக்கி விட்டுருங்க. இதே மாதிரி நான் இதையும் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம நாளையுமே வந்து தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்படி 2 கையில் வந்து ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் 4 வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒவ்வொரு வீலுக்கும் கீழே ஒன்று ஒன்றா நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போது நம்ம 4 சைடுமே வந்து வச்சாச்சு. இனி வந்து நம்மளோட தரைக்கும் எந்த டேமேஜும் இல்லை, நம்மளோட தைக்கிறப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தை வந்து நமக்கு எப்படி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலான்றதை எப்போவுமே பார்க்கணும். தூக்கி தூக்கி சும்மா போட்டுறாதீங்க. அவ்வளோதான். தெரியுதா?
பாருங்க. அது மாதிரி சென்டராக வைங்க. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம வச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.